ஐயா வணக்கம். வணக்கம். எலெக்ஷனுக்காக வந்திருக்கோம். இந்த வீட்டுக்கு எத்தனை ஓட்டு பாரு? 3 ஓட்டு கொடு. நம்ம சின்ன தெரியல, மறக்காம போட்டுருங்க. பா என்னப்பா இது? 5 வருஷத்துக்கு ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபானா ஒரு வருஷத்துக்கு 400 ரூபா, ஒரு மாசத்துக்கு வெறும் 33 ரூபா, ஒரு நாளைக்கு வெறும் 1 ரூபா. 1 ரூபாய்க்கு தான் நீங்க ஒருத்தா? ஓட்டுக்காக பணம் வாங்குவதும் குற்றம், கொடுப்பதும் குற்றமாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவோம். அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம். பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இளைஞர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். பாரத் மாதா கி. ராஜன் செல்லப்பா அவர்கள் பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் இந்த பகுதியில வாழ்ற மக்களுக்காக எவ்வளவு வேலை செஞ்சிருக்கிறாரு அதுவும் தெரியும். எவ்வளவு செய்ய முடியும், ஆனா அதை செய்யக்கூடாதுன்னு தடுத்தது அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எல்லாரும் வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்களை வாக்களித்து மீண்டும் ஜெயிக்க வைங்க நான் சொல்லிட்டு இருக்காங்க. நான் அவங்க கிட்ட கேட்கிற விஷயம் ஒண்ணுதான், எந்த முகம் வச்சுட்டு வரீங்கப்பா? எதுக்காக உங்களுக்கு மீண்டும் வாக்களிக்கணும்? மக்கள் பணத்தை நீங்க லூட்டி அடிச்சுட்டு, நீங்க வெறும் எங்க போனாலும் லஞ்சம் வாங்கிட்டு, ஊழல் பண்ணிட்டு, உங்க கஜானா மட்டும் ஃபில்அப் பண்ணிட்டு, மக்களை வந்து எக்கடி கெட்டு போனா எனக்கு என்னன்னு பார்த்துட்டு மக்கள் மீண்டும் உங்களுக்கு வாக்களிக்கணுமா? நீங்க நினைச்சு பாருங்க. இன்னைக்கு மதுரை சுத்தி கோயில்கள், கடவுளுடைய அருள் மட்டும்தான் நமக்கு இருக்கு. இந்த வாசல மகாகாளி அம்மன் கோயில் இருக்கு. திருப்பூர்குன்றம் சொல்லும் போது நம்ம திருப்பூர்குன்றத்துல வந்து தீபம் கூட ஏத்த விடல இந்த திமுக காரங்க. இவங்க மக்கள் காப்பாத்துவாங்களா? 5 வருஷத்துல என்ன மக்கள் காப்பாத்திட்டீங்கன்னு நான் கேட்கிறேன். அத்தனை தாய்மார்கள் இங்க இருக்கீங்க, நீங்க சொல்லுங்க. உங்க வீட்டுல பெண்களில நீங்களே வெளியே போயிட்டு திரும்பி வரும்போது பாதுகாப்போட போயிட்டு வரீங்களா? இல்ல அந்த தைரியம் இருக்கா உங்களுக்கு? வெளியே போயிட்டு வரும்போது ஐயோ நம்ம நேரத்துல வீட்டுக்கு சேரணுமே, இதுக்கு இருக்கிறவங்க முன்னாடி நம்ம வீட்டுக்கு போகணுமே. நம்ம பெண் குழந்தைங்க வெளியில போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது வந்துட்டாங்களா இல்லையானா 5 நிமிஷம் கொஞ்சம் லேட் ஆனா மைண்ட்ல வந்து மூளையில அவ்வளோ பிரச்சனைகள் ஓடுது. எங்க இருக்கா, எது இருக்கா, ஒரு போன் எடுக்கலன்னா பதறி போறோம். நான் ஏன் சொல்றேன்னா, 2 பெண் குழந்தைங்களுக்கு தாயா நான் இருக்கேன். என் பசங்க இன்னைக்கு வெளியில போயிட்டு வீட்டுக்கு வரும்போது, வீட்டுல இருந்து வெளியில போனீங்கன்னா போன் பண்ணிடுங்க, வீட்டுக்கு வந்து சேரும் போது போன் பண்ணிடுங்க, வந்து சேர்ந்துங்க. இன்னைக்கு நம்ம வந்து நாடு முன்னேறிட்டு இருக்கு, எவ்வளவு தாண்டி நம்ம போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு உலகத்திலே மிக சிறந்த தலைவர் யாருன்னு கேட்டா பிரதமர் மோடி அவர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. மீண்டும் 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 அவர் தேர்ந்தெடுக்கிறாங்க. கடைசி 5வது இடத்துல இருந்தது நம்ம நாடு பாரத தேசம். ஆனா இன்னைக்கு 3வது இடத்துல இருக்கு. முதலிடம் நோக்கி போயிட்டு இருக்கோம். 12 வருஷத்துல நம்ம சாதிச்ச சாதனை இதுதான். ஆனா மதுரை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இந்தியாவிலே, நம்ம தேசத்திலே மிக மோசமான அழுத்தமான ஒரு ஊர் ஏது, நகரம் ஏதுன்னா அது மதுரை நம்பர் 1 இடத்துல இருக்கு. இது 5 வருட ஆட்சியில நீங்க மக்களுக்கு கொடுத்த பரிசு. எதை வச்சுட்டு நீங்க வாக்கு சேகரிக்க வரீங்க? நான் கேட்கிறேன், ஊழல் பத்தி உங்களுக்கு தெரியாது. இந்தியாவில மிக பெரிய ஊழல்கள் நடக்கும் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில இருந்திருக்கு, காங்கிரஸ் ஆட்சியில இருந்திருக்கு. இவங்க 2 பேரும் மறுபடியும் கூட்டணி சேர்ந்து மக்கள் வந்து எப்படி அவங்க பணத்தை நான் ஏன் வீட்டுக்கு கொண்டு போகணும் அது மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னொன்னு, எடப்பாடியார் அவர்கள் மட்டுமல்ல, அவங்களுக்கு முன்னாடி புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அவங்க 2 பேரும் இருக்கும்போது பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருந்தது நம்ம பார்த்தோம். நான் கேட்கிறேன், இன்னைக்கு தமிழகத்துல மட்டுமல்ல இந்தியாவிலேயே நான் கேட்கிறேன், அம்மா ஜெயலலிதா அவர்கள் மாதிரி ஒரு நேர்மையான தலைவர் பார்க்க முடியுமா? ஒரு தைரியமான பெண் பார்க்க முடியுமா? என்ன ஒரு கெத்து, என்ன வந்த உடனே கேட்பாங்க பாருங்க, செய்வீர்கள்